வெல்கம் டு தமிழ் சினிவுட். வீரதீர சூரன் திரைப்படம் வருகின்ற மார்ச் 27 வெளியாக போகுது. இந்த நிலையில் படக்குழு இந்த படத்துடைய ப்ரமோஷனில் ஈடுபட்டு இருக்காங்க. படத்துடைய நாயகன் சியான் விக்ரம், இயக்குனர் எஜே சூர்யான்னு எல்லாருமே படத்துடைய ப்ரமோஷனில் பிஸியாக இருக்காங்க. படத்துடைய ட்ரெய்லராக வருகின்ற மார்ச் 20 படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க எல்லாமே இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு படத்துடைய ரிசல்ட் சூப்பராக இருக்கிறதா படத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் அடுத்தபடியாக இயக்குனர் விக்னேஷ் ராஜ் இயக்கத்தில் வேல்ஸுக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் மமிதா தனுஷுக்கு பேராக நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரமாக அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நடிகர் எஸ்டிஆர் அவர்களுடைய 49வது திரைப்படத்துடைய ஒரு சில கேஷன் குரு அப்டேட்டும் வெளியாயிருக்கு. எஸ்டிஆர் அவர்களுடைய 49வது திரைப்படம் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எஸ்டிஆர் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் சந்தானம் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க கமிட்டாக இருக்கிறதும், இந்த படத்தில் கயாடு லோகர் எஸ்டிஆருக்கு பேராக நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே மிர்னல் தாகூர் கயாடு கிட்ட ஃபீமேல் ரோலில் நடிக்க பேச்சுவார்த்தையில் படக்குழு ஈடுபட்டு இருந்ததாக தகவல் வெளியானுச்சு. தற்போது கயாடு நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இளம் இசையமைப்பாளர் சாய் இசையமைப்பில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் முதல் வாரம் தொடங்க போகுது. இன்றைக்கி கூலி திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சதாக படக்குழு தரப்புலேருந்து வேக்கப் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூலி படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் 22 போன வருடம் வெளியானுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் டீசரை போன வருடம் ஜூன் மாதம் வெளியிட்டாங்க. ஸோ படத்துடைய ஷூட்டிங் ஜூலையில் தொடங்குனுச்சு. ஸோ ஆகஸ்டில் படக்குழு கேசன் க்ரோ ரிவீல் வீடியோவெல்லாம் வெளியிட்டாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு செப்டம்பர் 2 வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே கிளிப்ஸை டிசம்பர் 12 ரஜினிகாந்த் பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியிட்டாங்க. ஸோ படத்தோடைய ஷூட்டிங் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 160 175 நாளுக்குள்ளே இந்த கூலி படத்தோடைய ஒர்க் ஃபுல்லாகவே லோகேஷ் கனகராஜ் முடிச்சிருக்காரு. ஸோ இதனால தான் லோகேஷ் கனகராஜ் இந்தியாவுடைய சென்சேஷன் இயக்குனராக வலம் வராரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை இவ்வளோ கம்மியான நாளுக்குள்ளே பக்கா பிளான் பண்ணி எடுக்கணும்னா அது லோகேஷ் கனகராஜ் போல் ஒரு சில டைரக்டரால் தான் முடியும். ஸோ லோகேஷ் கனகராஜ் பக்காவாக பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கி குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ஓஜி சம்பவம் வெளியாகி இணையத்தில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பாட்டை இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ், ஆதிக் ரவிச்சந்திரன் இணைஞ்சு பாடியிருக்காங்க. ஸோ அஜித் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி படத்தோடைய வரிகள், படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே இருக்கிறதுனால படத்தை அஜித் ரசிகர்கள் வேறு லெவலில் வைரலாக கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயே இந்த படம் ஒரு முழுக்க ஒரு பக்கா பயங்கரமான கேங்ஸ்டார் திரைப்படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ படத்துடைய டீசரே ஒரு பயங்கர மாசான ஒரு கேங்ஸ்டார் ஃபிலிம் மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிளையும் அதை வெளிப்படையே சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் அதோடைய ரிசல்ட் மட்டும் சூப்பராக இருந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓஜி சம்பவம் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.